வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தனிப்பாடல், இந்த தனிப்பாடல் திரட்டை பற்றி இப்போ பார்க்கலாம் வாங்க. தனிப்பாடல்னு பார்த்திங்கன்னா, தனித்தனியாக ஒவ்வொரு கவிஞர்களும் வெவ்வேறு நேரத்தில் பாடின தனி பாடல்கள்லாம் சேர்த்து வச்சது தான் தனிப்பாடல் திரட்டு. இது பின்னாடியில் அதாவது அந்த புலவர்களோட காலத்துக்கு பின்னாடி பாடல்களை ரொம்ப ரசித்து படிக்கக்கூடியவங்க அந்த பாடல்கள்லாம் தொகுத்து அதை ஒரு திரட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பாடல்கள் மூலமாக அந்த புலவர்களுடைய தனிப்பட்ட உள்ளப்போக்கு, அவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்க, என்ன சொல்ல விரும்புகிறாங்க, அவங்க வாழ்ந்த சமுதாய சூழல், இலக்கிய இன்பம், இதெல்லாம் அந்த தனிப்பாடல்கள் வழியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த தனிப்பாடல்களில் வேறு சுவைகள்லாம் இருக்குது. அவலம், பெருமிதம், இகழ்ச்சி, புகழ்ச்சி, வசை, ஓசை, விளையாட்டு, சொல் விளையாட்டு, விடுகவி, கடுகிலே ஏற்கடலை புகட்டும் ஆற்றல். அதாவது ஒரே சொல்லையோ இல்லை ஒரு சின்ன வரியிலையோ பெரிய பெரிய விஷயங்களையோ இல்லை நிறைய விஷயங்களை அந்த வரிகள் மூலமாக வெளிப்படுத்துறது தான் கடுகிலே ஏற்கடலை புகட்டும் ஆற்றல். இந்த மாதிரி சுவையெல்லாம் படித்து பார்க்குறவங்க தன்னை மறந்து போகிற அளவுக்கு அவ்வளோ அருமையான பாடல்கள்லாம் அதில் இருக்குது. சங்க இலக்கியங்களை பார்த்திங்கன்னா 12 திருமுறைகளோ 4000 திவ்ய பிரபந்தமும் திருட்டுகள் தான். ஏன்னா வேறு புலவர்கள் பாடின பாட்டங்களுடைய ஒரு திருட்டு தான் அது. ஆனாலும் இந்த இலக்கிய வகை முழுசாக தோன்றி வளர்ந்த காலத்தை நம்ம கிபி 13ஆம் நூற்றாண்டுன்னு சொல்லலாம். அதில் முக்கியமான புலவர்கள்னு பார்த்திங்கன்னா ஔவையார், இரட்டை புலவர்கள், காலமேகம், இவங்க பாடின பாடல்கள்லாம் பின்னால் திரட்டு வடிவமாக வடிவம் பெற்றன. அகத்தியரோட தேவார திருட்டு, உமாபதி சிவாச்சாரியோட திருமுறை திருட்டு, பட்டினத்து பிள்ளையாருடைய திருப்பாடல் திருட்டு போன்றவைகள்லாம் சமய அடிப்படையில் திருட்டுகள். சில முக்கியமான திருட்டு நூல்கள் பார்த்திங்கன்னா புறத்திருட்டு, தமிழ் நாவலர் சரிதை, பிரபந்த திருட்டு, பன்னிருட்டு, இரட்டை புலவர்கள், அப்புறம் முக்கியமான புலவர்களில் இரட்டை புலவர்கள் காலமேகம், ஔவையார், அந்தக கவி வீரராகவர், சக்தி முத்த புலவர் ஆகும். உங்களுக்கு எதாவது சொல்ல நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.